இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் கடந்து வந்த பாதைகள். மற்றவர்களுக்கு எளிதாக கிட்டும் வெற்றி சிலருக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. ஆனால் வலிமிகுந்த நீண்ட போராட்டத்திற்கு பின்னும் வினேஷ் போகத்திற்கு அந்த வெற்றி சாத்தியமாகவில்லை. வினேஷின் ஒலிம்பிக் தங்கப்பதக்க கனவும் தகர்ந்திருக்கிறது. மல்யுத்தத்திற்கு பிரசித்தி பெற்ற ஹரியானாவில் பலாலி என்ற சிறு கிராமத்தில் பிறந்தவர் வினேஷ் போகத். இவர் குழந்தையாக இருக்கும்போதே சொத்து தகராறில் தந்தை ராஜ்பால் கொல்லப்பட்டார். இதனால் வினேஷையும் அவரது சகோதரி பிரியங்காவையும் வளர்த்தவர் பெரியப்பவான மகாவீர் சிங். கட்டுக்கோப்பான கிராமத்தில் பெண்களை மல்யுத்தத்திற்கு பழகுவது சாதாரண விஷயம் அல்ல. அந்த வகையில் பபிதா, ரீத்து, சங்கீதா என தனது மகள்களை மல்யுத்தத்திற்கு பழகியவர் தனது சகோதரர் மகளான பிரியங்கா மற்றும் வினேஷையும் மல்யுத்தத்தில் களமிறக்கினார். ஒரு கிராமத்தின் சூழலில் இளம் பெண்களை சர்வதேச மல்யுத்த களங்களில் போராட வைத்து பதக்கங்களை குவித்து வைத்த மகாவீரருக்கு 2016ஆம் ஆண்டு துரோணாச்சாரியர் விருது கொடுத்தது மத்திய அரசு. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 3 தங்கம், ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 1 தங்கம் உட்பட 2 பதக்கங்கள், ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் 1 தங்கம் உட்பட 4 பதக்கங்கள் என வெற்றிகளை வசமாக்கிய வினேஷிற்கு ஒலிம்பிக் பதக்கம் கனவாகவே இருந்தது. 2016, 2020 ஒலிம்பிக் போட்டிகளில் அவரின் பதக்க கனவுகள் கைவசமாகவில்லை. போட்டிகளுக்கு மத்தியில் அவர் சமூக கட்டமைப்புகளோடும் அரசியல் ரீதியாகவும் போராட வேண்டியிருந்தது. முதலில் கிராம அளவில் பயிற்சிகளின் போதோ தொடங்கிய வினேஷின் சவால்கள் தேசிய அளவிலான போட்டிகளில் விளையாடும் போதும் தொடர்ந்தன. இந்த சூழலிலும் 2013 ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் முதல் பதக்கத்தை வென்றார். 2018 மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றார். ஆசிய மல்யுத்த போட்டியில் முதல் தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமைக்கு சொந்தக்காரர். உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டிகளில் பல பதக்கங்களை பெற்று சாதனை படைத்துள்ளார். 2019 உலக விளையாட்டு விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட முதல் இந்தியர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர். வினேஷ் போகத்திற்கு 2020ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டு பாஜக எம்பி பிரஜ்பூஷன் சிங்கிற்கு எதிராக போராடியவர்களில் இவரும் ஒருவர். பாலியல் புகாருக்கு ஆளான இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு தலைவரான பிரஜ்பூஷனை எதிர்த்து போராட வைத்ததால் அரசியல் அடையாளங்களுக்கு ஆளாக நேரிட்டு அதன் காரணமாகவே சமூக வலைதளங்களில் விமர்சனங்களுக்கு ஆளானார். இந்த போராட்டம் அரசியல் ரீதியாக மாறிய போதும் தங்கள் குறிக்கோளின் திடமாக நின்று சக மல்யுத்த வீராங்கனைகளோடு வினேஷ் போராடினார். ஆளும் அரசின் அங்கமான எம்பி பிரிஜ்பூஷனை எதிர்த்து உறுதியாக போராடினார். அதன் பிறகு வினேஷை காயங்கள் துரத்தின. பாரிஸ் ஒலிம்பிக் பங்கேற்க முடியுமா என்ற கேள்வியின் முன் போராடினார். வழக்கமாக 53 கிலோ எடைகளில் விளையாடும் வினேஷ் தனது இயல்பான எடையை குறைத்து 50 கிலோ பிரிவில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் போட்டியிட்டார். அதுவே அவருக்கு சவாலானதாக இருந்தது. இப்போது அதுவே அவருக்கு பிரச்சனைக்குரியதாகவும் மாறி தங்கப்பதக்க கனவை தகர்த்தெறிய வைத்திருக்கிறது. இன்னும் வினேஷிற்கு சவால்கள் காத்திருக்கின்றன. இன்னும் சில போராட்டங்கள் மிச்சம் இருக்கின்றன. அவரின் பாரிஸ் ஒலிம்பிக் பதக்கம் இத்தனை நாள் வலிகளுக்கு மருந்தாக இருக்கும் என்று நம்பிய நிலையில் 100 கிராம் எடையில் பதக்கத்தை இழந்திருக்கிறார். மல்யுத்த களங்களில் பதக்கங்களை வாரி குவித்த இந்த வீராங்கனை சமூகத்தை எதிர்த்தும் அரசியல் கட்டமைப்புகளை எதிர்த்த போதும் தான் வீழ்த்தியிருக்கிறார். இப்போது அவர் வீழ்ந்தது சில கிராமங்களில் என்றாலும் மக்கள் மனதில் ஆழமாக நின்றுவிட்டார்.